ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பேபிஸ் இருக்கிறவங்கெல்லாம் இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த சாம்பார்லேருந்து நான் பேபி சாம்பாரும் கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு இட்லி சாம்பார் பார்க்கலாம் வாங்க. இட்லி தோசைக்கு இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சாம்பார், நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நான் சாம்பார் வைக்க போகிறேன். ஏன்னா என்னோடய குழந்தைங்களுக்கு நிறைய காய்கறி சேர்க்கணும் அப்படின்றதுனால. ஸோ பருப்பு கழுவி எடுத்துக்கோங்க. வெங்காயம், கேரட், பீன்ஸ், அப்புறம் கத்திரிக்காய், உங்கள் வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. பீர்க்கங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நம்ம புளி சேர்க்க மாட்டோம் இல்லையா, அதனால் தக்காளி கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி இப்போதைக்கு நான் 1 ஸ்பூன் மட்டும் போடுறேன், ஏன்னா குழந்தைங்களுக்கு காரம் இல்லாமல் எடுத்து வைக்க போகிறேன். ஜீரகத்தூள், பெருங்காயத்தூள் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அளவாக தண்ணி வச்சு நீங்கள் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 விசில் வெந்தால் நல்லா குலைவாயிரும். அப்போ காய்கறி குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், பருப்பும் காயும் நல்லா சேர்ந்து வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கெட்டியாகவே குழந்தைங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுருவேன். பருப்பு அது கூட நிறைய காய்கறிகள் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுருவேன். ஓகேவா? இப்போது எங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் தூள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொதிக்கிற வெந்நீர் சேர்த்துக்கிட்டு எங்களுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கன்சிஸ்டன்சியில் நான் வைக்கிறேன். இப்போது குழந்தைங்களுக்கு எடுத்து வச்ச பருப்பு காய்கறி கெட்டியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அதை நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா காய்கறியை இட்லியோட தோசையோடு சேர்த்து கொடுத்தா அவங்க இட்லி தோசையும் சேர்த்து துப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு பருப்போடு நல்லா மேஷ் பண்ணிடுவேன் நான். உங்கள் வீட்டு குழந்தைங்க காய்கறி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். ஓகேவா? நிறைய காய்கறிகள் சேர்க்குறதுனால அவங்களுக்கு நல்ல நியூட்ரிஷியஸ் பேலன்ஸ்டு ஃபுட்டாக இருக்கும். இப்போது நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். ஓகேவா? பாருங்கள், நல்லா கமன்னு நல்லா சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஓகேவா? ஏன்னா இப்போ பாருங்கள், தாளிச்சிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. அதுக்கப்புறமா வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன் தாளிக்கிறதுக்காக. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பேபி சாம்பார் கொஞ்சம், நம்ம சாம்பாருக்கு கொஞ்சம் தாளித்ததை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. குழந்தைங்க நம்ம இப்போ நம்ம காரமாக சாம்பார் வைக்கிறோம், லைட்டாக தொட்டு பட்டும் படாமலும் சாப்பிட்றதுக்கு காரம் கம்மியாக வச்சு இந்த மாதிரி 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல அவங்க 1 இட்லி இந்த மாதிரி நல்ல பருப்போட காயோட பிசைஞ்சு சாப்பிட்டா அவங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நம்மளுக்கும் நியூட்ரிஷியஸாக பேலன்ஸ்டாக ஹெல்த்தியாக கொடுத்த ஒரு திருப்தி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா இந்த இட்லியோட காரம் கம்மியாக இருக்கிறதுனால உப்பு கரெக்டாக இருக்குது.